ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 45,000 to 54,000 in a year. And what is the rate increased percentage? Rate increased percentage. ஓகே, ஒரு டவுனோட பாப்புலேஷன் வந்து 45,000லேருந்து 54,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, ரேட் இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் அந்த எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதோட பர்சன்டேஜ் மட்டும் கேட்குறாங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ்டு வேல்யூ, எவ்வளோ வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 54,000 ஆயிருக்கு. எவ்வளோலேருந்து 45,000லேருந்து 54,000 இருக்கா. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 9,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி, இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சில வீடியோஸில் இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜோ இல்லை டிக்ரீஸ்டு பர்சன்டேஜோ கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணி வர வேல்யூவை நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் இருந்தால் ஓகே, இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவில் சின்ன வேல்யூ டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. அப்போது 45,000 தான் சின்ன வேல்யூ. அப்போ 45,000 நம்ம டினாமினேட்டரில் போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் அப்படின்றதால 100 போட்டுக்கலாம். ஓகே, சரி, 3 0க்கு 3 0 கேன்சல். இது 5 டைம்ஸு, இது 20 டைம்ஸ். அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர்சன்டேஜ் அப்படின்னா 20% ஆஃப் பாப்புலேஷன் இன்க்ரீஸ்டு. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.